நிறைய பணம் சம்பாதிப்பேனா? இது எல்லாருக்கும் உள்ள இயல்பு. ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி. நிறைய பணம் சம்பாதிப்பேனா? எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லிட்டார் சார். எனக்கு வந்து 33 வயசு மேல யோகம். 42 வயசு மேல யோகம். 52 வயசு மேல யோகம்னு சொல்லிட்டாங்க சார். இப்படிலாம் சொல்றத கேள்விப்பட்டுருக்கோம். அவங்களே கேட்குறாங்க. இந்த எனக்கு ஒரு ஜோசியர் சொன்னார் சார். இந்த வயசுக்கு மேல யோகம் உண்டு. அந்த திசை மாறுது சார். இது எப்படி சார்? அப்படின்னு நிறைய பணம் சம்பாதிப்பேன். இந்த கேள்வியை கேட்காத நபர்களே இல்லை. அப்படின்னால யாருக்கு மேலோட்டமாக பார்த்து சொல்கிறது, மேலோட்டமாக யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ, அது சுப கிரகமாக இருக்கலாம், பாவ கிரகமாக இருக்கலாம். லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு இருந்து திசையை நடத்தக்கூடிய கிரகம் நிச்சயமாக அவர்கள் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். அது உத்தியோகத்தின் மூலமோ அல்லது சுய தொழில் மூலமோ. இது கேட்கலாம், உத்தியோகத்தின் மூலம் எப்படி பெரிய பணம் சம்பாதிக்கலாம்? நிச்சயமாக உத்தியோகத்தில் அவர்கள் வேலை செய்து கொண்டே மாத சம்பளம் மட்டுமல்ல, இன்னொரு அடிஷனலாக இன்னொரு தொழிலில் ஈடுபட்டு ஒரு நபருடன் பார்ட்னர்ஷிப் வச்சு நிச்சயமாக அதிக அளவு சம்பாதிப்பாங்க. இது மேலோட்டமான விஷயம். உதாரணத்துக்கு 9ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 9 குரு தனித்திருந்து தேசிய நடத்தினாலும், ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நடத்தினாலும், ராகு இருந்து, ராகுக்கு ஆட்சி உச்சம் அந்த கணக்கில் போக வேண்டாம். லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருந்து திசையை நடத்தினாலும், 9ஆம் இடத்தில் குரு இருந்து திசையை நடத்தினாலும், 9ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இயற்கை சுபர், இயற்கை பாவ கிரகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு, சனி யாராக இருந்தாலும் சரி, அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு 5-9 ஒரு சுப கிரகம் இருக்க வேண்டும். 5-9 ஒரு சுப கிரகம் இருக்க வேண்டும். 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ இருந்து இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய திசை நடந்தால் நிச்சயமாக நிறைய பணம் சம்பாதிப்பார்கள்.